ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 15வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 76 கிலோ 950 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பசிக்கும் பொழுது சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு கொடுத்து டீட்டெயில் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஹெல்த்தியான வெயிட் லாஸை தொடங்கலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோள அவலில் உப்புமா செஞ்சுருந்தேன். இந்த உப்புமா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டாணி, கோஸு, அப்புறமா வந்து பீன்ஸு, கேரட் இந்த காய்கள்லாம் போட்டு உப்புமா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வேறு எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா இது வந்து சாதாரணமாக சாப்பிடும்போதே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்குன்னு தனியாக சட்னி வச்சுன்னு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 11 மணி அளவில் ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி பப்பாயா நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவேப்பிலை சாதமும் கொத்தமல்லி சாதமும் செஞ்சுருந்தோம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பலாக்கொட்டை வறுவல் பண்ணியிருந்தேன். கருவேப்பிலை சாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, மிளகு, சீரகம் வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணும்பொழுது கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் சேர்த்து பொடி பண்ணி நம்ம ரைஸ் கூட ஆயிலோ இல்லைனா வந்து நெய்யோ கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கொத்தமல்லி சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி கொத்தமல்லி சமையலில் சேர்த்துக்கிறதுக்கான காரணமே அதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பலாக்கொட்டையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு ஒரு செவ்வாழை எடுத்தேன். ஆனால் ஃபுல்லாக என்னால் அந்த செவ்வாழை சாப்பிட முடியல. அதனால் பாதி செவ்வாழை மட்டும் ஈவினிங் நான் எடுத்துக்கிட்டேன். நைட் எப்பவும் போல் நோ டின்னர். படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டு என்னோடய டயட்டை இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா பசிக்கும் பொழுது சாப்பிடுவேன். பசி அடங்கிடுச்சுன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட அதை அப்படியே மீதியாக வச்சுடுவேன். ஏன்னா டம்ப் பண்ணி சாப்பிட்றதுனால அது இன்னும் ஃபேட்டில் தான் போய் சேரும். காலையில் ஒரு அரை மணி நேரம், நைட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய ஒர்க் அவுட் இருக்கும். நீங்களும் எல்லாரும் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. உங்கள் உடம்புக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் எடுத்து செய்யலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.